வெல்கம் டு பாவை ஃபுட்ஸ். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். வாங்க இன்னைக்கு நான் என்ன ரெசிபி பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த எர்ரகார பொடின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது சாப்பாட்டில் போட்டு நம்ம பசங்க சாப்பிட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. அது நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்குறேங்க. ஒரு கட்டி அதை பார்த்திங்கன்னா நம்ம தோலெல்லாம் உரிக்க வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி வாழை இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை எடுத்துட்டுங்க, இதை மிக்சியில் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இதுக்கு சேர்த்து புளி கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா காரம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரிங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக ஒரு டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா சீரகம் சேர்ப்பானுங்க. சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுங்க. அதே சேர்த்துட்டுங்க, இது தண்ணி விடாமைங்க நம்ம நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேங்க. பாருங்கள், இந்த பொடி இது பார்த்திங்கன்னா பூண்டு, புளி, உப்பு, சீரகம் எல்லாம் வச்சு அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு குறன்னு அரைக்கணுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. இப்போ இதை மாற்றிக்கலாங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கு. பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த எர்ரகார பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நெய் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றி பாருங்கள், இப்படி நல்லா பசைஞ்சுங்க. இப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நமக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிற அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த எர்ரகார பொடி ஆந்திரா ஸ்டைல் பூண்டு வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ணியிருக்கிறோங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் அப்படி தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இட்லி தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தோசைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிட்டு தோசை மேலே இது சட்னியை நல்லா அப்ளை பண்ணிவிட்டுங்க, அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு சுட்டிங்கன்னா தோசை சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு அப்படிதாங்க. நமக்கு இதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நெய் ஊற்றியோ, இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கும், நெய்யோ தேங்காய் எண்ணெயோ உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் அதில் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.